சர்வதேச புதுக்கிருபை திருப்பணிகள் வழங்கும் விண்மலர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மறுபடியுமாக மற்றும் ஒரு விண்மலர் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். இந்த இரண்டாவது நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. எப்படி இருக்கிறீர்கள் அன்பு சகோதர சகோதரிகளே? ஆம், இந்த நிகழ்ச்சி குறித்து உங்களுடைய அபிப்பிராயங்களை, கருத்துக்களை அறிய வாஞ்சிக்கிறேன். ஆகவே தயவுசெய்து நீங்கள் என்னோடு கூட தொடர்பு கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய தொலைபேசி இலக்கங்கள், நீங்கள் பிரித்தானியாவிலே இருந்தால் 0208 646 3419 என்ற இலக்கத்துடன் என்னோடு கூட தொடர்பு கொள்ளலாம். அல்லது நீங்கள் பிற நாடுகளிலே இருப்பீர்கள் என்று சொன்னால் 0044 208 646 3419 என்ற இலக்கத்துடன் என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நல்லது அன்பு நேய சகோதர சகோதரிகளே, இன்றைய விண்மலரிலே நறுமணம் வீசப்போகும் இதழ்கள் என்னவென்று பார்ப்போமா? ஒரு சிந்தனை பகுதி, வேதாகம குறுக்கெழுத்து புதிர் இலக்கம் 2. இதிலே பங்கு பெற்றுவதற்கு ஒரு பேனையும் பேப்பரும் நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். பாடல் நேரத்திலே அதை நீங்கள் தயார்படுத்தலாம். அத்துடன் இந்திய தேசத்துக்கும் எமக்கும் எமது தாய்மொழியிலே வேதாகமத்தை கொண்டு வந்த வில்லியம் கேரி என்பவருடைய தொடர் அம்சம் இலக்கம் 2 போன்ற சில சிறப்பு அம்சங்களோடு கூட இனிய பாடல்கள். கண்ணீர் துடைக்கும் தேவனவர், அடைக்கலமும் பெலனவரே. கண்ணீர் துடைக்கும் தெய்வமவர், அடைக்கலமும் பெலனவரே. கவலை வேண்டாம், கண்ணீர் வேண்டாம், அனுகூலமான துணையாவார். கவலை வேண்டாம், கண்ணீர் வேண்டாம், அனுகூலமான துணையாவார். மாறாத கர்த்தரே, காத்திடுவார் என்றென்றுமே. பணிவாகவே குடும்பமாக வணங்கி துதித்திடுவோம். அற்புதரே, ஆதரித்திடும் ராஜனவர். ஆலோசனையில் அற்புதரே, ஆதரித்திடும் ராஜனவர். அவரின் கோட்டை, நம்பிடும் தெய்வம், கிருபையாவையும் தந்திடுவார். அவரின் கோட்டை, நம்பிடும் தெய்வம், கிருபையாவையும் தந்திடுவார். மாறாத கர்த்தரே, காத்திடுவார் என்றென்றுமே. பணிவாகவே குடும்பமாக வணங்கி துதித்திடுவோம். நன்றி கூறிடுவோம், புகழ் பாடிடுவோம். கர்த்தர் இயேசுவையே துதிப்போம். நன்றி கூறிடுவோம், புகழ் பாடிடுவோம். கர்த்தர் இயேசுவையே துதிப்போம். உங்கள் சிந்தனைக்கு. வேதத்திலே மிகச்சிறிய அதிகாரம் எது? சங்கீதம் 117. மிக நீண்ட அதிகாரம் சங்கீதம் 119. வேதத்தின் நடுவில், அதாவது அதன் மையத்தில் இருக்கும் அதிகாரம் எது? சங்கீதம் 118. இப்போது
ஒரு வினோதத்தை பாருங்கள். சங்கீதம் 118க்கு முன்னர் 594 அதிகாரங்களும் 118க்கு பின்னர் 594 அதிகாரங்களும் காணப்படுகின்றன. அவை இரண்டையும் கூட்டினால் மொத்தம் 1188 அதிகாரங்கள் வருவதை நீங்கள் காணலாம். அதாவது வேதத்தின் மைய வசனமான சங்கீதம் 118க்கு முன்னால் இருக்கும் 594 அதிகாரங்களையும் அந்த சங்கீதத்துக்கு பின்னால் இருக்கும் 594 அதிகாரங்களையும் கூட்டினால் எல்லாமாக 1188 அதிகாரங்கள் வருவதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது வேதத்தின் நடுவில் இருக்கும் மைய வசனம் என்ன தெரியுமா? சங்கீதம் 118:8. அதாவது வேதத்தின் மொத்த அதிகாரங்கள் 1188. அதன் மைய வசனம் 118:8. இது தாமாகவே அவ்வாறாக அமைந்ததா அல்லது கர்த்தர் தாமே அதன் நடுவில் இருந்தாரா? இப்போது சங்கீதம் 118:8 பார்ப்போம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். சங்கீதம் 118:8. அதாவது வேதத்தின் மைய பொருள் என்ன? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்பதுதான். இனி யாராவது உங்களிடம் நான் தேவனுடைய சித்தத்தின் நடுவில் இருக்க விரும்புகிறேன், நான் என்ன செய்ய வேண்டுமென உங்களிடம் கேட்டால் அவர்களுக்கு வேதத்தின் நடுவில் இருக்கும் இந்த மைய வசனத்தை காட்டுங்கள். அதாவது மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்று சொல்லுங்கள். இதுதான் நாம் அவர் சித்தத்தின் நடுவில் இருக்க எமக்கு உதவக்கூடிய சிறந்த ஆலோசனை. நல்லது அன்பு நேயர் சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் கடந்த முறை பார்த்த அந்த வேதாகம குறுக்கெழுத்து புதிர் இலக்கம் 1க்கான சரியான விடைகளை பார்ப்போமா? முதலில் அந்த 3 புதிர்களையும் பார்ப்போம். இதுதான் முதல் வரிசையில் உள்ள 3 சதுரங்களுக்கான புதிர். கர்த்தர் அவர்களுக்கு இது செய்து அவர்களை விடுவிப்பார். எது என்பதுதான் முதலாவது புதிர். அதற்கான சரியான விடை உதவி. உதவி என்பது சரியான விடை. இது சங்கீதம் 37:40 காணப்படுகின்றது. சங்கீதம் 37:40. இரண்டாவது வரிசைக்கான புதிர் நதி இவைகளை திரளாய் பிறப்பிக்கும். எவைகளை? இதற்கான விடை ஒருமையில் வரும், பன்மையில் அல்ல என்று கூறியிருந்தேன். இதற்கான சரியான விடை தவளை என்பதாகும். தவளை. யாத்திராகமம் 8:3 இதற்கான விடையை நீங்கள் பார்க்கலாம். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நல்லது. இப்பொழுது 3வது புதிருக்கு வருவோம். எகிப்து தேசமெங்கும் பரிபூரணமான இது உண்டாயிருக்கும். எது உண்டாயிருக்கும் என்பதுதான் கேள்வி. விளைவு என்பது சரியான விடை. விளைவு. ஆதியாகமம் 41:29. என்ன நேயர்களே, அந்த விடைகளை உங்களால் கண்டுபிடிக்க கூடியதாக இருந்ததா? சரி, இப்பொழுது நாம் இம்முறைக்கான வேதாகம குறுக்கெழுத்து புதிர் இலக்கம் 2 பார்ப்போமா? தொலைக்காட்சியிலும் இணையதளத்திலும் இந்த புதிரை பார்த்து பங்கு பற்றுகிறவர்களுக்கு இலகுவாயிருக்கும். ஆனால் வானொலி வாயிலாக பங்கு பற்றுகிறவர்களுக்கு சில காரியங்களை நான் விளங்கப்படுத்தி சொல்ல வேண்டியது அவசியமாயிருக்கும். எனவே சில காரியங்களை நான் மிகவும் மெதுவாக சொல்லுகிற பொழுது அவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த புதிரிலே நீங்கள் பங்கு பெற்ற வேண்டுமானால் ஒரு பேப்பரை எடுத்து அதிலே மேலிருந்து கீழாக 4 கோடுகள் கீற வேண்டும். பின்னர் அந்த 4 கோடுகளுக்கும் குறுக்காக, அதாவது இடமிருந்து வலமாக இன்னும் 4 கோடுகள் கீற வேண்டும். முதலில் மேலிருந்து கீழாக 4 கோடுகள், பின்னர் அதன் குறுக்காக இடமிருந்து வலமாக இன்னும் 4 கோடுகள். அப்படியாக கீறிய பின்னர்
இப்போது மேலிருந்து கீழாக 3 சதுரங்களும் இடமிருந்து வலமாக 3 சதுரங்களுமாக எல்லாமாய் 9 சதுரங்களை கொண்ட ஒரு பெரிய சதுரத்தை நீங்கள் காண்பீர்கள். இப்போது நான் எமது வேத புத்தகத்திலிருந்து 3 புதிர்களை கூறுவேன். அந்த 3 புதிர்களுக்கும் 3 எழுத்துக்களை கொண்ட 3 விடைகள் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது முதல் வரிசையிலே இருக்கும் 3 சதுரத்தில் உங்கள் முதலாவது விடையை எழுத வேண்டும். அதே போல இரண்டாவது வரிசையில் உள்ள 3 சதுரங்களில் இரண்டாவது விடையை எழுத வேண்டும். அப்படியே மூன்றாவது வரிசையில் உள்ள 3 சதுரங்களில் மூன்றாவது விடையை நீங்கள் எழுத வேண்டும். மறந்து விடாதீர்கள், உங்களுடைய விடை 3 எழுத்துக்களை கொண்டதாகத்தான் இருக்க வேண்டும். சரி, இப்போது நீங்கள் கண்டுபிடித்த விடைகள் சரியானவையா என அறிய வேண்டுமானால் நீங்கள் இடமிருந்து வலமாக எழுதிய அதே 3 விடைகள் இப்பொழுது மேலிருந்து கீழாக வாசிக்கும் போதும் வருவதை நீங்கள் காணலாம். நல்லது நேயர்களே, இப்போது இன்றைய புதிய வேதாகம குறுக்கெழுத்து புதிர் இலக்கம் 2க்கு ஆயத்தமாகுவோமா? புதிர்களை மாத்திரம் இப்போதைக்கு நீங்கள் குறித்துக் கொண்டு பின்னர் நீங்கள் ஆறுதலாக விடைகளை கண்டுபிடிக்கலாம். மறந்து விடாதீர்கள், உங்களுடைய விடைகளுக்கான வேத வசன குறிப்பையும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். சரி, இதுதான் முதல் வரிசையில் உள்ள 3 சதுரங்களுக்கான புதிர். முதலாவது புதிர் பொறித்துக் கொள்ளுங்கள். இவன் உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என அறிவித்தான். இவன் உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என அறிவித்தான். இவன் யார் என்பதுதான் கேள்வி, புதிர். ஆகவே அதை கண்டுபிடியுங்கள். இரண்டாவது வரிசைக்கான புதிர். கபடு செய்யும் நாவு இது போல இருக்கிறது. எது போல என்பதுதான் கேள்வி, கண்டுபிடிங்கள். மூன்றாவது புதிர். அத்தோட்டத்தில் இப்படியான ஒரு கல்லறையும் இருந்தது. அத்தோட்டத்தில் இப்படியான ஒரு கல்லறையும் இருந்தது. எப்படியான என்பதுதான் உங்களுடைய பதிலாக இருக்க வேண்டும். நல்லது. இப்பொழுது 3 புதிர்களையும் இன்னும் ஒரு முறை கூறி வைக்கிறேன். இவன் உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என அறிவித்தான். இது முதலாவது புதிர். இரண்டாவது புதிர், கபடு செய்யும் நாவு இது போல இருக்கிறது என்பதாகும். மூன்றாவது புதிர், அத்தோட்டத்தில் இப்படியான ஒரு கல்லறையும் இருந்தது. உங்களுடைய விடைகளை வேத வசன குறிப்போடு கண்டுபிடித்து வையுங்கள். அடுத்த விண்மலரிலே இதற்கான சரியான விடைகளை நாம் பார்ப்போம். எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள்
எதிரிட்டு வந்தாலும் தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர், சேனைகளின் தேவன். நல்லது அன்பு நேயர் சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் இந்திய தேசத்துக்கும் எமக்கும் எமது தாய்மொழியிலே வேதாகமத்தை கொண்டு வர உதவியாயிருந்த வில்லியம் கேரி என்பவருடைய தொடர் அம்சத்தை நாம் இப்பொழுது பார்ப்போமா? இதுவரை நாம் பார்த்தது, வில்லியம் கேரி இயற்கையை அதிகமாக நேசித்த ஒரு சிறுவனாக காணப்பட்டார். தனக்கு விருப்பமான பூச்சி வகைகள், சிறு பறவைகள், சிறு வீட்டு மிருகங்கள், மரம் செடி கொடிகள் போன்றவற்றை கொண்டு வந்து தனது அறையை ஒரு விலங்கின தோட்டமாக மாற்றியிருந்தார். சிறு வயதிலேயே தான் எதையாவது செய்ய ஆரம்பித்தால் அதை முடித்து தீர்க்கும் வரை ஓய்ந்திராத ஒருவராக காணப்பட்டார். அவரது 12வது வயதிலே எல்லோரையும் போல அவரும் ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்தபோது தோட்ட வேலை செய்வதை அவர் பெரிதும் விரும்பினார். ஆனால் நீண்ட நேரம் வெயிலிலும் காற்றிலும் அவரால் தோட்ட வேலை செய்ய முடியாமல் அவர் நோய்வாய்ப்பட நேர்ந்தது. ஆனாலும் அவர் 2 வருடங்கள் முயன்று பார்த்தார். இறுதியில் அவர் அத்தொழிலை கைவிட வேண்டி வந்தது. அடுத்து என்ன செய்வது என அவர் யோசித்துக் கொண்டிருந்த போது சப்பாத்து தைக்கும் தொழிலை கற்றுக்கொள்வது என்ற முடிவுக்கு வந்தார். அண்மையில் இருந்த கிளார்க் நிக்கல்ஸ் என்பவரிடம் சென்றார். 7 வருடங்கள் அவரிடம் தொழில் கற்க வேண்டும். ஆனாலும் வில்லியம் மனம் தளராமல் அந்த தொழிலை கற்றுக்கொள்ள முன்வந்தார். இதுவரை வில்லியத்தின் தந்தையார் ஒரு கிறிஸ்தவராக இருந்த போதிலும் வில்லியம் கடவுளை பற்றி பெரிதாக ஒன்றும் சிந்திக்கவில்லை. ஆனால் அவர் தொழில் பார்க்கும் இடத்தில் ஜான் வோ என்னும் ஒரு பையனும் தொழில் கற்று வந்தான். அவன் ஆண்டவராகிய இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒருவனாக காணப்பட்டதால் அடிக்கடி வில்லியத்திடம் ஆண்டவரை குறித்தும் வேத வசனங்களை குறித்தும் கதைப்பதுண்டு. ஆனால் வில்லியம் அதை பெரிதாக பொருட்படுத்தவில்லை. ஒரு நாள் திரு நிக்கல்ஸ் அவர்கள் வில்லியத்திடம் கொஞ்சம் காசு கொடுத்து சில பொருட்கள் வாங்கி வரும்படியாக கடை தெருவுக்கு அனுப்பி வைத்தார். அந்த பொருட்களை அவர் வாங்கிய பின்னர் தனக்காகவும் சில பொருட்களை அவர் வாங்கினார். ஆனால் அதற்கு மேலதிகமாக ஒரு ஷில்லிங் நாணயம் தேவைப்பட்டது. அப்போது திரு நிக்கல்ஸ் கொடுத்த பணத்திலிருந்து ஒரு ஷில்லிங் நாணயத்தை அவர் எடுத்து அந்த பொருளை வாங்கி கொண்டார். திரும்பிச் செல்லும் வழியில் தான் எடுத்துக்கொண்ட அந்த ஒரு ஷில்லிங் பணத்துக்கு என்ன செய்வது என யோசித்த போது அவரிடமிருந்த ஒரு போலி ஷில்லிங் நாணயம் அவருடைய நினைவுக்கு வந்தது. மெதுவாக அந்த போலி நாணயத்தை எடுத்து மற்ற மிகுதி பணத்துடன் சேர்த்து திரு நிக்கல்ஸிடம் கொடுத்தார். இதைத்தான் நாம் கடந்த முறை பார்த்தோம். போலி நாணயத்தை பெற்றுக்கொண்ட திரு நிக்கல்ஸ் ஏமாந்தாரா அல்லது வில்லியம் பிடிபட்டு கொண்டாரா என்று இன்று நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆம், திரு நிக்கல்ஸுக்கு கூர்மையான கண்கள். அவர் அந்த போலியான நாணயத்தை கண்டுபிடித்து விட்டார். அதை குறித்து அவர் வில்லியத்திடம் கேட்டபோது அவர் பொய் சொல்லிவிட்டார். தனக்கு தெரியாது என்று மறுத்து விட்டார். ஆனால் வில்லியம் பொய் பேசுகிறார் என்று திரு நிக்கல்ஸுக்கு தெரியும். அவருக்கு மிகுந்த கோபம் உண்டாயிற்று. வில்லியத்தை முறைத்து பார்த்தார். வில்லியம் தலை குனிந்தார். இதுவரை இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை அவர் தன் வாழ்வில் சந்தித்ததே இல்லை. தன்னுடைய எஜமானனை ஏமாற்றி அவரிடம் பொய் சொன்னது எவ்வளவு தவறான ஒரு காரியம் என்பதை உணர்ந்து அதற்காக மனஸ்தாபப்பட்டார். கட்டாயமாக திரு நிக்கல்ஸ் என்னை திரும்ப வீட்டுக்கு அனுப்பிவிடுவார் என்று அவர் நினைத்தார். தன்னை ஏமாற்றி தன்னிடம் பொய் கூறிய ஒருவனை அவர் எப்படியாக வைத்துக் கொள்ள முடியும்? என்னுடைய அப்பாவும் கூட எவ்வளவு வேதனைப்படுவார் என்றெல்லாம் வில்லியம் யோசித்தார். ஆனால் திரு நிக்கல்ஸ் அவரை வீட்டுக்கு திருப்பி அனுப்பவில்லை. அவர் தயவாக வில்லியத்தை மன்னித்து தொடர்ந்து தன்னோடு இருக்க அனுமதித்தார். ஆனாலும் தான் செய்த காரியத்தை முன்னிட்டு வில்லியம் மிகுந்த அவமானமும் வேதனையும் அடைந்தார். முதல் தடவையாக
தான் எவ்வளவு பாவி என்பதை உணர ஆரம்பித்தார். அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லோரும் தான் எவ்வளவு கெட்ட மனிதன் என அறிந்து கொண்டு விட்டது போல உணர்ந்தார். ஒருவரும் தன்னை பார்க்கவோ எவரையும் தானும் பார்க்கவோ விரும்பாதவராக காணப்பட்டார். அப்போதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் தன்னுடைய வாழ்வின் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அவர் உணர ஆரம்பித்தார். இயேசுவை நம்புவதற்கு இப்போது ஆயத்தமாக இருந்தார். தான் செய்த தவற்றை தேவன் மன்னிக்க வேண்டுமென விரும்பினார். தன்னுடைய பாவ இருதயத்தை அவரால் தான் மாற்ற முடியும் என உணர்ந்தார். ஒருவேளை அவரோடு தொழில் பழகும் ஜான் வோர் சொன்ன காரியங்கள் இப்போது அவருடைய நினைவுக்கு வந்திருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு தனக்காக சிலுவையிலே மரித்ததினாலே தன்னுடைய பாவத்தை அவர் மன்னிப்பார் என அவர் விசுவாசித்தார். ஜெபித்து ஆண்டவராகிய இயேசுவை தன்னுடைய வாழ்வின் இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அன்று முதல் அவரது வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் வர ஆரம்பித்தது. முன்பெல்லாம் ஆண்டவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பைத்தான் அவர் நேசித்தார். ஆனால் இப்போதோ ஆண்டவரையே அவர் நேசிக்க ஆரம்பித்து விட்டார். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவருடைய வேதத்தை எடுத்து அவர் வாசிக்கவும் அதை தியானிக்கவும் விரும்பினார். வேத புத்தகம் எழுதப்பட்ட மூல மொழியை கற்றுக்கொள்ள தீர்மானித்தார். கிரேக்க மொழியை கற்றார். இது அவருக்கு கடினமாக இருக்கவில்லை. ஏனென்றால் அவருக்கு 12 வயதாக இருக்கும் போது அவர் லத்தீன் மொழியை கற்றிருந்தார். அவர் சப்பாத்து தைக்காத அல்லது படிக்காத நேரங்களில் எல்லாம் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்க விரும்பினார். அவர் அவ்விதமாக இயேசுவை பற்றி முதலில் கூறிய 2 பேர் அவருடைய சகோதரிகள் ஆவர். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது அவருக்கு இருந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இதை அடுத்து சில காலத்தின் பின்னர் திரு நிக்கல்ஸ் அவர்கள் மரித்து போனதால் வில்லியம் வேறு ஒரு இடத்திற்கு மாறி போக வேண்டியிருந்தது. சப்பாத்து தைப்பதை குறித்து இன்னும் அநேக காரியங்களை அவர் கற்க வேண்டியிருந்ததால் சப்பாத்து தைக்க கற்றுக் கொடுக்கும் இன்னொருவரிடத்திற்கு அவர் சென்றார். தேவனுடைய வார்த்தையை படிப்பதும் சப்பாத்து தைக்கும் தொழிலை செய்வதுமாக அவருடைய நேரம் போய்கொண்டிருந்தது. ஆனால் கூடிய விரைவில் அவர் இன்னும் கடுமையாக வேலை செய்ய நேரிட்டது. அவருக்கு தற்போது திருமணமாகிவிட்டதால் 2 பேர் பராமரிக்கப்படக்கூடிய விதமாக அவர் உழைக்க வேண்டியிருந்தது. அதன் பின்னர் அவருடைய 2வது எஜமானும் மரித்து விட்டார். அந்த எஜமானுடைய மனைவியும் 4 பிள்ளைகளும் அனாதரவற்று காணப்பட்டார்கள். வில்லியம் அவர்களையும் பராமரிக்கும்படியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆம், தன்னலமற்ற பிறருக்கு தயவு காட்டும் தன்மை கொண்டவர் இந்த வில்லியம். தன்னுடைய எஜமானனின் குடும்பத்தை பராமரிப்பதற்காக அவருடைய சப்பாத்து கடையை தாமே நின்று நடத்தினார். மிகவும் கஷ்டப்பட்டு வேலை செய்த போதிலும் அந்த சப்பாத்து தொழிலிலே போதிய அளவு சம்பாதிக்க முடியவில்லை. வேறு என்ன செய்யலாம், எப்படியாக மேலதிகமாக சம்பாதிப்பது? அவருக்கு ஒரு யோசனை வந்தது. அந்த கிராமத்திலே ஒரு மாலை நேர பாடசாலை ஒன்றை ஆரம்பித்தால் என்ன? அதிகம் பாடசாலை செல்ல முடியாமற் போன வளர்ந்தோர் இதிலே அக்கறை காட்டுவார்கள். அவர்கள் தாங்கள் கற்றுக்கொள்ளும் கல்விக்காக சந்தோஷமாக பணம் கொடுக்க முன் வருவார்கள் என எண்ணினார். எனவே மாலை நேர பாடசாலை ஒன்றை ஆரம்பித்தார். வில்லியத்துக்கு தற்போது நேரமே இல்லை. நாள் முழுதும் சப்பாத்து தைப்பார். மாலையிலே பாடசாலை. அதன் நடுவில் வேதத்தை படிக்கவும் நேரம் ஒதுக்கினார். காலையிலே நேரத்தோடு எழுந்து இரவில் மிகவும் பிந்தி படுக்கைக்கு சென்றார். ஒரு நாள் அவர் மிகவும் வாசிக்க விரும்பிய கேப்டன் குக் அவர்களின் கடற்பிரயாணங்கள் என்னும் புத்தகம் ஒன்றை ஒருவர் அவருக்கு கொடுத்தார். அது கேப்டன் குக் விஜயம் செய்த நூதனமான தூர தேசங்களையும் தீவுகளையும் பற்றிய கதைகளை கொண்ட ஒரு புத்தகம். வில்லியம் புவியியலை அதிகமாக நேசித்த ஒருவர். அவர் சிறுவனாக இருந்தபோது பாடசாலையிலே இதுதான் அவருக்கு பிடித்தமான பாடம். அவருடைய பாடசாலை நண்பர்கள் கூட அவரை கொலம்பஸ் என்று அழைத்து கேலி செய்வார்கள். அவ்வளவுக்கு புவியியல் என்றால் அவருக்கு உயிர். கேப்டன் குக் அவர்கள் சென்று பார்த்த விசித்திரமான அந்த இடங்களை பற்றி இரவு மிக நேரம் இருந்து பல தடவைகள் வாசித்தார். அப்படியாக அவர் வாசித்த போது ஒரு மாபெரும் துக்கம் அவருடைய இருதயத்தை நிரப்பியது. ஏனென்றால் இரட்சகரை குறித்து அறவே கேள்விப்படாத அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் குறித்து அவர் வாசித்தார். ஏன் இந்த மக்கள் இயேசுவை குறித்து கேள்விப்படக்கூடாது? ஏன் சீக்கிரமாய் சென்று இவர்களுக்கு இயேசுவை குறித்த நற்செய்தியை
யாராவது அறிவிக்கக்கூடாது என தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். இந்த ஏழை மக்கள் இழந்து போய் காணப்படுகின்றார்கள். அது மட்டுமல்ல, ஒருபோதும் இந்த தூர தேசங்களுக்கு சென்று எவரும் நற்செய்தியை பிரசங்கிக்க மாட்டார்கள் என்று கேப்டன் குக் எழுதியிருந்தார். சிலர் பணம் சம்பாதிப்பதற்காக தூர தேசங்களுக்கு செல்வார்கள், புகழ் அடைவதற்காகவும் செல்வார்கள். ஆனால் இயேசுவை பற்றி கூற எவருமே செல்ல மாட்டார்கள் என அவர் உறுதியாக எழுதியிருந்தார். வில்லியம் வேலை செய்து கொண்டிருக்கும் போது இந்த காரியம் அவரை துக்கத்துக்குள்ளாக்கியது. ஆனால் கேப்டன் குக் கூறியது முற்றிலும் உண்மையல்ல. அந்நாட்களில் இயேசுவுக்காக சில மிஷனரிமார்கள் தூர தேசங்களுக்கு சென்றிருந்தார்கள். ஆனால் அக்காலங்களில் மிகவும் சொற்ப தொகையினரே அவ்விதமாக சென்றிருந்தார்கள். எனவே கேப்டன் குக் எழுதியது ஓரளவு சரியானது போலவே காணப்பட்டது. தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியும் என அறிய வேண்டிய எல்லா மக்களையும் குறித்து வில்லியம் சிந்தித்தார். அவர்கள் சுவிசேஷத்தை கேள்விப்பட்டால் எவ்வளவு நலமாயிருக்கும் என எண்ணினார். தன்னால் போக இயலாது என வில்லியத்துக்கு தெரியும். ஆனால் அதை குறித்து வாசிக்க, ஜெபிக்க அவரால் முடியும் என அவர் எண்ணினார். ஆம், அதைத்தான் அவர் செய்து வந்தார். இரட்சகரை குறித்து கேள்விப்படாத மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் அவர் ஜெபித்து வந்தார். ஆனால் இயற்கையை அதிகமாக நேசித்த ஒரு சிறுவன், எதை ஆரம்பித்தாலும் அதை செய்து முடிக்காமல் ஓய்ந்திராத ஒரு மனிதன் இப்பொழுது ஆண்டவருக்கு சொந்தமானவராக காணப்பட்டார். வில்லியம் கேரியின் வாழ்வில் தேவனின் திட்டம் என்ன? பாவங்களிலிருந்து ரட்சிக்கும் ஆண்டவராகிய இயேசுவை மற்றவர்களும் அறிய வேண்டுமென விரும்பும் இந்த மனிதனின் வாழ்வில் சில பரபரப்பூட்டும் சம்பவங்களை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வசனம் மாறாததே, கண்ணீரை துடைத்திடுவார். கர்த்தரின் வசனம் மாறாததே, கண்ணீரை துடைத்திடுவார். அழைத்தவரே நடத்திடுவார், ஆவியில் பலன் அடைவோம். அழைத்தவரே நடத்திடுவார், ஆவியில் பலன் அடைவோம். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர், வல்லவர் அடைக்கலமானவர், சேனைகளின் தேவன். நல்லது அன்பு நேர் சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த முன்மலர் மூன்றாவது நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்க விரும்புகிறேன். அதுவரை கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று கூறிக்கொண்டு நன்றியோடு கூட நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நீங்கள் என்னோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டுமானால் நான் உங்கள் அன்பு சகோதரன் சாம் போல், பிரித்தானியாவிலே 02-28-646-3419 என்ற இலக்கத்துடன் நீங்கள் என்னோடு கூட தொடர்பு கொள்ளலாம். அல்லது நீங்கள் பிற நாடுகளிலே இருப்பீர்கள் என்று சொன்னால் 0044-264-646-3419 என்ற இலக்கத்துடன் நீங்கள் என்னோடு கூட தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் நேயர்களே.